எந்த நிலைக்கு வந்தா ஒரு நிலைப்படும்? உணர்ற நிலைக்கு வந்தா. உணர்ற நிலைக்கு வந்தா தான் ஒரு நிலைப்படும். அப்படி ஒரு நிலைப்படுற இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யப்படும்? உணர்ற நிலை வரும். இப்ப நீங்க ஒரு நிலைக்கு வந்து உணர்ந்திருக்கிறீங்களா? இனித்தான் ஒரு நிலைக்கு வந்து உணரணுமா? ஒரு நிலைக்கு வந்துதான் உணர்ந்திருக்கேன். உணர்ந்த நினைக்கிறீங்க. இப்ப ஆ, ஒரு நிலைக்கு வந்து அந்த உணர்ந்த நிலையிலே அந்த மொத்தமும் ஒரு நிலைக்கு வந்து உணர்ந்துட்டு நினைக்கிற நிலை ஏற்கனவே என்ன நிலையா இருக்கு? உணர்ந்த நிலையாவா? உணரப்பட்ட நிலையா இருக்கு. உணர்ந்துகிட்டு நிக்கிற நிலையிட்ட அனுபவத்தை வைங்க. ஆஹ் உணரப்பட்டிருக்கிற நிலையிட்ட கொண்டு போய் என்னத்தை வைங்க? அனுபூதியை. இந்த அனுபூதியையும் இந்த அனுபவமும் வேற வேறையா நடந்துகிட்டு இருக்கா? இல்ல. ஒரே நிலையில நடந்துகிட்டு இருக்கா? இல்ல. அதுதான் இயற்கை. இயற்கை வழி தியானம். செயற்கை அல்ல, இயற்கை வழி. அவன் இறைவன் இறை தியானம் என்று ஒசாது. அந்த இறை தியானம் என்று கொடுத்த காரணம், இறை தியானத்தை நாம செய்யலாமா? இல்ல. இறைவன் தான் செய்யலாம். அவன் தான் செய்யலாம். அப்ப அந்த தியானத்தில் இருக்கிறவன் யாரு? அவன்தான். அப்ப அவன் தான் தன்னை உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த நிலையத்தான் என்ன சொல்ற தியானம்ங்கிற. தியானம். அதைத்தான் உன்னை நீ உணர்ந்து கொள்ள தியானம் செய். அப்ப இன்னைக்கு இப்ப என்ன வந்து நீங்க உணர்ந்துகிட்டு நிக்கிற பொருள் ஏற்கனவே எப்படி இருக்கு? உணரப்பட்டிருக்கு. உணரப்பட்டிருக்கு. அப்ப உணர அவன் அவன் இப்ப உணரப்பட்டிருக்கிற அந்த நிலையில தன்னை உணர்ந்திருக்கான். உணர்ந்துகிட்டு இருக்கான். அந்த உணர்ந்துகிட்டு இருக்கானுங்கிற இடத்துல சகினிக்கு. எப்படி வருதா? சகிய கொண்டு போய் உங்களோட நான் என்று ஒரு உணர்வு இருக்கா? இருக்கு. ஐனை கொண்டு வைங்க. சரி. இப்ப ஐனைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? உணரப்பட்டு இருக்கு. ஐனைக்கு உணர்ந்துகிட்டு இருக்கு. உணர்ந்துகிட்டு இருக்கோ? உணர்ந்துகிட்டு இருக்கிறது இந்த சகி என்று என்ன அன்னைக்கு உணரப்பட்டு இருக்கு. அப்ப இப்ப ஏகமா இருக்கிற நிலை அனுபூதி. என்ன நிலை அது? உணரப்பட்ட நிலை. அந்த உணரப்பட்ட நிலையில சகியை இன்னைக்கு நிக்காரு. உணரப்பட்டு இருக்காரு. அனுபவம் உணரப்பட்டுக்கிட்ட நிக்காரு. உணர்ந்துட்டு நிக்காரு. அவர் தன்னை உணர்ந்துகிட்டு நிக்காரு இன்னைக்கு. இப்ப ஈனைக்கண்டு கூட உலகத்துக்கு சொல்றோம். இரண்டு நிலை இல்லை இன்னைக்கு. ஆழமா பிடிக்கணும். இப்ப எந்த இப்ப இப்ப எந்த இருப்ப எப்படி எடுக்கணும்? உணரப்பட்டிருக்கிற நிலைய உணர்ந்துகிட்டு நிக்கிறதாக எடுக்கும். பட்டிருக்கிற நிலையே உணர்ந்துட்டு இருக்கிறதா? எதை கொண்டு இப்ப இந்த நிலை உணரப்படுகுது? இப்ப திரும்ப இப்படி எடுங்கள. இந்த நிலையை கொண்டு உணரப்படுகுது. இதை உணர்றதுக்கு தேவையான எல்லாம் உணரப்பட்ட நிலையில. அப்ப அவன் தன்னை உணர்றான். வேறு இருக்கா? எங்கேயாவது சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்கா?
இல்லை. அப்ப இடையில உடல் என்று சொல்லி என்ன இருக்கின்றேன் அது மாய் இல்லை. அப்ப இப்ப ஈனைக்கு நிக்கிறவரு அனுபூதிய அந்த உணரப்பட்டிருக்கிற அந்த நிலைய என்ன செஞ்சிருக்காரு? அனுபவமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. உணர்ந்து அமானிதமா பெற்றிருக்க, அமானிதமா கொடுத்திருக்கா. இவரு அறிஞ்சிட்டு இருக்காரு, அந்த நிலையை அறியாம நிற்கிறார். இப்ப அறிஞ்சிட்டு தானே இருக்காரு. அப்படி அறிஞ்சிட்டு இருக்கிற நிலைக்கு வந்தா இவர் இருப்பார், அவன் இருப்பார். அவன் இருப்பான். இவர் அப்படி அறிஞ்சிட்டு நிக்கிற நிலை வந்தா நீங்க 2 பேரும் பேசக்குள்ள சொன்னீங்க மதுகரை. அப்ப அந்த மதுகரை கொண்டு யார் இருப்பா? உணர்ந்தவன் அவன் தான் இருப்பான் இல்லையா? அப்ப அவன் தன்னைத்தான் அறிஞ்சிட்டு இருக்கான், தன்னைத்தான் இனிப்புல இருக்கான், அவன் தான் இருக்கான், அவன் தான் அறிவாளி. இவரு அறியாமையில சுமந்திருக்க. இவர் எப்ப அறிய வேண்டி வருவார்? இவருக்கு எப்ப அறிவு வரும்? மொத்தத்துல இவருக்கு அறிவு இருக்கா? அறிகிற ஆற்றலை அது கொடுத்திருக்கா? இவரால் அறிய முடியுமா? அப்ப அவரு அவசரத்திலேயும் மறதியிலேயும் தான் தனக்கிட்ட என்னமோ இறுக்கி அறிவிருக்கி ரெண்டெல்லாம் என்ன செய்யறது. அப்ப இன்னைக்கு வரை மல்கர் இப்ப எங்க இறுக்கி இப்ப இன்னைக்கு இப்ப உணரப்பட்டிருக்கிற அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானதத்தை, அகிலத்தின் உயிர் அது. அந்த உயிர் அகிலத்தில ஏனைக்கு இருக்கி இல்லாத இடம் இல்லை, இல்லாத இடமே இல்லை. அப்ப சும்மா ஒரு சிந்தனைக்கு எடுக்கா உங்களோட உடலை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அணுக்கள் எய்னிக்கு இருக்கு, எய்னிக்கு இல்லை, இல்லாத இடம் இல்லை, மொத்தத்துக்கு இல்லாத இடமே இல்லவா? அப்ப அந்த உயிர் எப்படி இருக்கும்? பிரிக்கலாமா? உயிரை சேர்க்கலாமா? இல்லை. அப்ப உயிரை பிரிக்கையும் மேல சேர்க்கையும் இல்ல. அப்ப அகிலத்தின் உயிர் எப்படி இருக்கும்? அகிலத்தோட இருக்குமா? அது உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. அகிலத்தின் உயிரான அறிவு 2ஆம் மாநிலத்தை. அப்ப இவர் அனுபூதி அடையத்தான் இவர் என்ன செஞ்சாரு? பெற்றுக்கொண்டாரு. அந்த பெற்றுக்கொண்ட நிலை, அந்த பெற்றுக்கொண்டு இன்னும் வந்து இருக்கிற இந்த இடிப்பு, அந்த அனுபூதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஐனைக்கு உணரப்பட்டிருக்கிற நிலை இன்னைக்கு அனுபூதி அறிக்கை உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை. 2 நிலையா? ஒரு நிலை. அதுதான் விஷயம். இப்ப நாம இதை ஏன் பகுத்து உணர்றோம்? ஏன் இன்னைக்கு பகுத்து பார்க்கோம்? ஏன் இதை பிரிச்சு நாம எடுக்கோம்? விளங்குறதுக்காண்டி. அப்ப ஐனைக்குத்தான் ஒரு வேதம் வந்திருக்கு, ஒரு ரசூல் வந்திருக்கு. பிரிச்சு பொருட்கான பிரித்து அறிவிப்பது, பிரிச்சு இருக்கிறது. இப்ப நீங்க ஒரே நிலையில அப்படியே இருக்கிறீங்களா இல்லையா? நான் உணர்ற நிலையும் இருக்கு. அது உணர்ந்திருக்கிற எல்லாம் மொத்தத்துல உணரப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா இல்லையா?
பிரிச்சு காட்டுங்களும் பாப்போம். அதான் நானண்டு உணர்ற நிலையும் ஒன்று இருக்கா இல்லையா? அந்த நானண்டு உணர்றது உணர்ந்து உணரப்பட்ட ஒரு பொருளையும் வச்சிருக்கா இல்லையா? இப்ப அந்த உணர்றது எந்த நிலையில இருக்கி, அந்த உணரப்பட்டது எந்த நிலையில இருக்கி? ஒரே நிலையில. அப்ப அந்த ஒரே நிலையில நீங்க இப்ப இருக்கிற இந்த நிலைய உங்களுக்கு பிரிச்சு காட்டிருக்கு. நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. இவர் யாரும் இல்லைங்க. அகதன மக்காமே நிலையாகும் உணர்ந்தறினி. அகதங்கிற மக்காம் நிலையாயிட்டா சரியா? அங்க உணர்ந்தறினி என்று யார் சொல்றாங்க? அங்கே என்னத்தை உணர்றதுக்கு என்ன இருக்கி? அங்கான இருக்கி. உணர்ந்தறிகிற நிலை அங்கான இருக்கி. அது வரைக்கும் பிரிச்சறிஞ்ச நிலை தானே இருக்கி. உணர்ந்தறிகிற அது வரைக்கும் பிரிச்சறிஞ்ச நிலைதான். அது ஐநைக்குத்தான் உணர்ந்தறிகிற நிலை. அகதங்கிற மக்காமே நிலையாகும். அப்ப 4 மறை போதங்கள் உணர்த்திய உண்மைகள் எல்லாம் என்ன நிலை? கனவன வெளியா. அதான் என்ன நிலை? பிரிச்சறிகிற நிலை. பிரிச்சறிகிற நிலை அதான் கனவு. பிரிஞ்சு தெரிஞ்சா கனவு. கனவு. அப்ப கனவுலையும் அவர் நிப்பாரு, நிப்பாரு. அப்ப அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கு அதாலத்தை தந்துதவினார். அதான் உதவி. அவன் செஞ்சிருக்கிற பெரிய அந்த அதாலத்துன்றது உதவி. அதான் நீதி நிர்வாகம். அப்படி நிக்கிறதால நீதி நிர்வாகம் தேவைப்படுது. அதாலத்தை தந்துதவி. அப்ப அதான் பிரிச்சறிவிச்சிருக்கு. அப்ப நீங்க இப்ப என்ன இருக்கிற நிலையில நீங்க இப்படித்தான் இருக்கிறீங்க. இப்படிதான் இருக்கிறீங்க. உணரப்படுற நிலை மிதிக்கி, உணர்ந்த நிலை மிதிக்கி, அப்ப ஹக்கு மிதிக்கி ஐடிக்கி ஹல்கு மிதி சரியா? கருவு மிதிக்கி உருவு மிதிக்கி சரியா? கருத்தின் பிசகு என்ன? பிரிச்சறிகிற. பிரிச்சு பார்த்த பிசகு. அதனால பிரிச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். பிரிச்சு விளங்கினதான் விளங்குது நமக்கு. இப்ப ஒரு நிலையில விளங்குது இல்லை. கருத்தின் பிசகால் வேறாம். ஒரு நிலைக்கு போனா உணர்ந்தறிகிறது. கருத்தின் பிசகாண்டா என்ன? அந்த நிலையை நாம சொல்ல எடுக்கல, கருத்தில் எடுத்திருக்க. நான் கருத்தில் சொல்ல எடுக்கல, கருத்தில் எடுத்திருக்கோம். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீயா. இப்ப நான் சொல்ற பாயிண்ட் கிட்ட வந்தீங்கன்னா நான் எந்த இடத்துல எந்த நிலையில நின்று உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன்னுங்கிறது பிடிபடும். தருவீங்களா? பிடிப்பீங்களா? உங்களோட அனுபவத்தை தான் சொல்ல போறேன். வேற ஒண்ணு எனக்கிட்ட கற்பனை கிடையாது. நான் கற்பனை பண்ற ஆளும் இல்லை, கற்பனையில இருக்கிற ஆளும் இல்லை. கற்பனை உலகம் மறைஞ்சு மிச்சங்காலம். இப்படி 15 வருஷத்துக்கு மேலேயாது, 15-20 வருஷத்துக்கு மேலேயாது கற்பனை உலகம். சொல்லுங்க. கனவுல நிக்கிற அவரு சரியா? நானுங்கிற உணர்வை பிடிச்சி அவர்கிட்ட நான் ஒரு உணர்வு இருக்கன்னு வைங்களேன். அது அவரு அத உணர்வை பிடிக்கிற இடத்துக்கு ஐநைக்கு போய் நிற்கிறாரண்டா, அந்த நான் என்கிற அந்த நுட்பத்தை உணர்ந்துகிட்டு போய் ஐநைக்கு நின்றாரண்டா. இப்ப அவர் ஒரு நுட்பத்தில நிக்காருன்ற வெப்பமே
இல்லாட்டி சும்மா வெப்பம் ஒரு அணுவுல போய் நிக்காரு உதாரணத்துக்கு ம். விளங்குறதுக்கு. ம். அவரு போய் ஒரு அணுவுல நின்ற உடனே அந்த அணு ஒரு கோடியா அணுக்களை உணர்ந்து இன்னும் ஒருத்தன் இருக்கான் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யுது, உணர வைக்குது என்று வைப்போமே. ம். அவருக்கு உணர வைக்குமா இல்லையா? உணர அவரையே வைக்க. தனியே நான் ஒரு கட்டுண்ட ஆள் என்று சொல்லி ஒரு மறதியில இருந்தவரு ம். அவரு இந்த நான் யாரு என்ற நினைவை எடுத்து அந்த உணர்வோட போய் ஒன்றிச்சு அந்த நுட்பத்துக்கு கிட்ட வந்த உடனே அந்த நுட்பத்தை நான் உணர்ந்துகிட்டு நிக்க யாரு காண்போம். காண்போம். இவரு கனவுல வந்து கனவுல ஒரு ஆள நின்று நான் நின்று தனியை எடுத்ததுக்கு அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கிற அவனை விட்டு போட்டு வெளியே போனாரா? இல்ல. இவர் உள்ளுக்கு வந்தாரா? இல்ல. அப்ப இவர் வெளியேயும் போகல உள்ளுக்கும் வரலேண்ட அவன் கனவு காண்போனா இருக்கிற அவன் இன்னொரு ஆளா மாறினானா? இல்ல. அப்ப அப்படி ஒரு ஆள் இருக்காப்ப இல்ல. அப்ப இப்ப இவருக்கு என்ன விளங்கும்? இன்னைக்கு இந்த கட்டத்துக்கு இவர் வந்துட்டாரு. நான் இவ்வளவு நாள் ஒரு ஆளை நின்றேன் பாரு என்று நின்றவர் இந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு. வந்தோடனே அந்த நான் என்று அந்த நுட்பத்தை உணர்ந்துகிட்டு இருக்கிறவன் யார் என்று விளங்கும்? உள்ளது நான் நீங்க ஏகம் விளங்குவான். அவன் என்று தானே விளங்கும். அவன் என்றா இன்னைக்கு என்ன அர்த்தம்? நான்கு விளங்குமா இல்லையா? அப்ப இப்ப அந்த உணர்ற நிலையில நிக்கிறா, உணரப்பட்ட அனுபூதிக்கு வந்துட்டார். உணரப்பட்ட அனுபூதிக்கு வந்துட்டாருவா. அவர் இன்னைக்கு நிலைக்காருவா, நிலைக்காரு. இப்ப அந்த நுட்பம் எத்தனையோ கோடி நுட்பங்களை தன்னகத்தை உணர்ந்துகிட்ட இன்னைக்கு ஒரு உணர்வு நிக்கா இல்லையா? அந்த உணர்வாரா இல்லையா? அந்த உணர்வு இவரை ஆட்கொள்ளுமா இல்லையா? அளப்பரிய சக்தி ஆட்கொள்ளாதா? காலம் நானே எனும் உணர்வு அக்காய் உன்னை ஆட்கொள்ளுமா? அப்ப இப்ப ஏன் ஆட்கொள்ளுதில்லை? வேற விட்டு பிரிஞ்சு நிக்காரு. அவனா பிரிஞ்சு நிக்க, அவனா பிரிச்சு விட்டுருக்கான் இல்ல. இவர் பிரிஞ்சு நிக்க. ஏனண்டா இவருதான் உலகமா தெரிகிறாரு, எல்லாத்தையும் மறந்து நிக்க. இவருதான் உலகமா தெரிகிறாருங்கிறத நினைச்சு நிக்காரா, மறந்து நிக்காரா? மறந்து நிக்காரு. நினைச்சு நின்றா, உணர்ந்து நின்றா, இங்க நிக்கிறவருக்கு ஒரு அனுப்புறமானவும் சம்பந்தம் இல்லை. ஏண்டா அது அப்படி நினைச்சு நிக்கிறது, அப்படி உணர்ந்துகிட்டு நிக்கிறது, அந்த உரிமை யாரு? அவன்தான். இப்ப இன்னைக்கு என்ன நீங்கின வேறு காண்ற ஒரு மறதி. இவர் வேற எல்லாம் அறுத்துட்டாரு, வேற அதெல்லாம் அறுத்து வந்துட்டாருவா மறதி. அப்ப இவர் இப்ப என்ன செய்யறாரு? மறதிகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை மறக்கிறது மட்டும்தான். அதுக்கு தாடிக்காடி மன்னிப்பு கேட்கிறேன், சோபா கேட்கிறேன். என்னோட இருக்கிற பிள்ளைகளும் மறக்கிற நிலையில இருக்கிறதால அவர்களை மன்னிச்சுக்க என்று அந்த அவனோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதால அவர் இன்னரும் பிரார்த்தனையோட இருக்கார். வேறு அவர் இன வைக்கிறையும் இல்லை, வேறு காண்றையும் இல்லை. அவர் வேறு காண இயலா, பரமன் தொடர்பு நிலைச்சிட்டு இருப்பார். அதான் வரம்பு மீறி பாவம் செய்தாலும் நம்பிக்கை அந்த வரம்பு மீறுறது அந்த மறக்கிற நேரம், அவ்வளவுதான். மீறாரா? இல்ல, அவரு வரம்பு மீறல, அந்த மறக்கிறது தான் வரம்பு மீறுறது. நினைக்கிறது அந்த வரம்புக்குள்ள வர்றது.
அவர் நினைக்கக்குள்ள யாரை நினைச்சுக்கிட்டு வரம்பு இதுக்குள்ள வருவார். தன்னை எல்லாம் ஆயத்தை வச்சு செல்லுங்க. அல்லாஹ் சரி. ஆயத்துல ரஹ்மான் என்று ரஹ்மத். சொல்லப்போல ரஹ்மான் ரஹ்மான இல்ல நம்பிக்கை இழந்துறாங்க என்று சொல்லுது. அப்ப அந்த எல்லைக்குள்ள வரக்குள்ள எய்னிக்கு வருவாரு. ரஹ்மான் வரம்பு முறைக்குள்ள அந்த ரஹ்மான் என்று சொல்லி அந்த ரஹ்மத்தை என்ன செஞ்சிடுவாரு, மறந்துட்டு வருவாரு. இதுக்கு மன்னிப்பிரிக்கீங்க, இது மன்னிச்சுக்கிட்டே இருப்பா. இது மன்னிக்கிறேங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்தா உங்களுக்கே புரியும். இப்ப இவர் வேறு காணுவாரா? இல்ல, வேறு இல்ல. வேறு காணையில அவரை மறக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப இப்ப நான் சொன்ன அந்த அந்த ஸ்பொட்டை தான். ஏன்னா இவரை நுட்பம் கொண்டு வந்து உணர்ந்த அந்த நுட்பத்திலையும் அந்த உணர்ந்தவண்ட உருவம் இருக்குமா இல்லையா? கிடைக்கும். அந்த உருவத்தை தான் இவர் இங்க உணர்ந்துக்கிட்டு நின்றேன். அதை உணர்ந்துக்கிட்டு தான் நின்று அல்லாமல் வேறையாய் அவன் ஒரு உருவத்தை கொடுக்கையும் இல்லை, வேறையா இவர் வந்து ஒரு உருவத்தை எடுக்கையும் இல்லை, வேறையா ஒரு உருவத்தை அவன் காணையும் இல்லை. அப்ப காண்போன் காட்சி அவன் என்று சொல்லி ஒன்றிச்சிட்டா இப்ப இன்னைக்கு காண்போன் இருக்கானா, இல்லை இன்னைக்கு காட்சி இருக்கா, அவன் இருக்கானா? அவன் இருக்கு. பாத்தீங்களா? அப்பயும் இன்னும் அப்ப சரி, அவன் இன்னைக்கு எடுப்பான். அவன் இருக்காண்டு எடுக்கிறதுக்குள்ள இல்லையே, அதுக்கு சரிதான். சஜா இந்த அந்த சென்னை அந்த நுட்பத்தை உணர்ந்து கொண்டு அந்த நுட்பங்கிற நிலைக்கு வாராரு இவரு. இவர இந்த கனவுல அவரு வரவே இல்லை, அது வாராருன்றதெல்லாம் நம்ம ஒரு விளக்கத்துக்கு எடுக்க. நீங்க ஏன் அதுல கேள்வி எடுக்கிறீங்க? உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்ற. அவர் வாராரா? அவர் அந்த நுட்பத்தை உணர்ற அளவுக்கு அந்த நுட்பத்தில யார் இருக்கா? அவம்பா இருக்கான். அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உணரப்பட்ட நிலையில உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலைக்கும் இடையில எந்த அளவுக்கு ஒரு இடவிரிக்கன்னு கேட்க. அப்ப இன்னைக்கு நான் உணர்ந்துகிட்டு இருக்கான், ஆண்டா உணரப்பட்ட நிலை இருக்கென்று சொல்லி பிரிச்சு உங்களுக்கு அறிவிச்சிருக்கிற ஒரு அறிவித்தல் தான் என்ன நீங்க பாக்குறது. இது வேதம். இது பிரிஞ்ச அறிக்கை சேர்ந்த அறிக்கை. அப்ப நீங்க வந்து இதை பிரிச்சு பாக்குறீங்க. பிரிச்சு பார்க்க வந்த நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்க இல்ல. எப்படி நிக்கிறீங்க? பிரியும் இல்லை, சேரையும் இல்லை, சேர்ந்து நிக்கிறீங்க. சேர்ந்து நின்றுதான் பிரிச்சு பாக்குறீங்க. அங்க சேர்ந்து இருக்கிற நிலையில இங்க என்ன செய்யறீங்க? ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், மொத்தத்தில விபரத்தை பார்க்கணும், விபரத்தில மொத்தத்தை பார்க்கணும். ரெண்டு நிலை இல்லை. இது விபரமும் தெரியுது, மொத்தமும் தெரியுது. மறைவில்லா ஒரு சின்ன ஒரு திரையும் இல்லாம, சின்ன ஒரு மறையும் இல்லாம விவரமும் தெரியுது, மொத்தமும் தெரியுது. என்ன மொத்தமா நீங்க இருக்கிற இதுல விவரமும் தெரியுது, இன்னும் விவரமா இருக்கிற அதுல மொத்தமும் தெரியுது. அப்ப இன்னைக்கு விவரம் வரும், மொத்தம் வரையா? அப்ப இன்னைக்கு விளங்கப்படுத்தினோட இப்ப நாம எங்க போவோம்டா, வேற காண, வேற எடுக்க, வேற பிடிக்கத்தான் போகும். இதுல அந்த நுட்பம்ங்கிறது எது சரியா? அந்த நுட்பத்தறிய நின்றதான் இந்த நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு என்ன செய்யும்.
நான் செல்ல போறேன் அந்த நுட்பத்துக்குள்ள இந்த பேராண்டமே இருக்கேன் என்ன செய்ய போறீங்க? இல்லாட்டி இந்த பேரண்டமும் அந்த நுட்பம் தான் சொல்ல போறோம். எப்படி பிடிக்க போறீங்க? இப்ப நான்கு சொல்லி அல்லாஹ் உணர்ந்ததுதான் சொன்னா நுட்பம். இன்னைக்கு இந்த முடிவுக்கு வருவீங்கன்னு அவனுக்கிட்ட இந்த அணுவுக்கும் சமம் இல்லையா ரெண்டு யாரு சொன்னா? ரசூல் சொன்ன அவரு ரசூல் சொன்னாரு என்ன கொசுட இறக்கைக்கு கொச்சியுடைய சமம். இறக்கை. ஏன் அவர் அப்படி உஸ்தாது சொன்னாரு? அவர் இருக்கைக்காக சின்னதா அதுதான் அவர் ஆடப்பகுதியில. அப்ப அல்லாஹ் இடத்துல கொசுட இறக்கைக்கு இது சமநிலையில் எப்படி அவருக்கு தெரியும்? நுட்பத்துல இருந்து பாத்தீங்க. அதுக்காக கேட்டனா? சரி, இவரு அணுவுக்கும் சமம் இல்லைன்னு இவரு சொன்னாரு. ஏண்டா அண்ணரும் அணு இல்லை. சரியா? இப்ப இவர் இருக்கிற காலத்துல அணு என்று சொல்லி அதை விட சின்னது ஒன்று வந்துட்டு அணுவுக்கு சமம் இல்லைன்னு இவர் சொல்லிட்டாரு இல்லையா? அல்லாஹ் இடத்துல இவருக்கு எப்படி தெரியும்? இப்ப அணுவண்டி சென்னத்தை இன்னும் 100 உடைச்சு இப்ப நமக்கு இன்னும் தெரிய வந்துட்டு வைங்களேன், நான் என்ன சொல்ல போறேன்? அதுக்கும் சமம் இல்லை. சமம் இல்லை. அப்ப மொத்தத்துல இந்த உலகம் எதுக்கு சமன்? சமமே இல்லை. அப்படி என்றா என்ன முடிவுக்கு வாரினார்? இருக்கண்டு வாரையா இல்லையென்று வாரையா? இல்லைன்ற முடிவுக்கு தான். இப்ப உதாரணத்துக்கு இல்லைன்ற முடிவுக்கு வரக்குள்ள நினைவோட இருக்கும். இருக்கின்ற முடிவுக்கு வந்த மாட்டா என்ன செய்வோம்? கனவோட இருப்போம். நித்திரைக்கு போறவரே திரும்ப இங்க நினைவெடுத்துக்கிட்டு ஒளிம்பினா நான் நித்திரையில இருந்து ஒளிம்பினு தானே ஒளிம்புறாரு. ஒரு கனவை கண்டன், கனவுல நான் இப்படி ஒரு ஆள நின்று வாழ்ந்தேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு அறிவை எடுத்துக்கிட்டு இங்க ஒளிம்புறாரா? இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? நித்திரையில இருந்து விடுபட்டு விழிப்பா இருந்து அந்த விழிப்புல ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து போட்டு இங்க ஒழும்புறாரு இல்லையா? வாழ்க்கையோட இன்னைக்கு ஒரு விழிப்பு எடுத்து அவர் வாழ்ந்திருக்காரா இல்லையா? வாழ்ந்து அங்க போய் இங்க போய் எல்லாம் எடுத்து அந்த விழிப்புல. ஆனா இவர் வாழல, இருந்தாலும் இவர் நின்று வாழ்ற ஒரு அனுபவம் இன்னைக்கு இவரு கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. அப்படி கிடைக்கிறவரு இங்க நினைவுக்கு வந்த உடனே அந்த அனுபவத்தையும் சொல்றாரா இல்லையா? இல்லையா? அப்ப அவ்வளவும் இவ்வளவும் சொல்லி நிக்கக்குள்ள டே நான் நித்திரையில இல்லவாப்பா, விழிப்பத்தானே இருந்திருக்கேன். ஏன் அந்த விழிப்பை எடுக்க முயற்சி எடுக்காம அங்க ஒன்றுமில்லை என்று நித்திரை எடுத்துக்கிட்டு நிக்காரு? அப்ப அவர் மறுமையில் ஒழுங்குக்குள்ள எப்படி ஒழுங்குவாரு? நித்திரையில இந்த அழிப்பினையா இருந்தாலும் அப்ப வேதமும் ரசூல்மாரும் எல்லாம் என்ன உண்மையை சொன்ன, நீ நித்திரல்லப்பா, இன்னைக்கு உனக்குரிய விழிப்பொண்டிருக்கு. அந்த விழிப்பு தான் உன்னை என்ன செய்யுது? அந்த விழிப்பை எடு, அந்த விழிப்பை புடி, அந்த விழிப்புல இடி என்று தட்டி விடுவதோ. அந்த விழிப்பை இருக்கிறது யார்? இப்ப அவருதான். அப்ப வளமையா நித்திரை இந்த ஒழும்புறவரு நித்திரைய நிந்திக்கும் லவ்வாமா நித்திரையை நீக்கி போட்டு நிம்மதியை தராது, நீதியை நித்திரையில ஆழ்த்தி போட்டு இவர் தொடர்ந்து எண்ணியா ஒழும்புறாரு, அரக்கன் ஒழும்புறாரு. அப்ப ஐனிக்கு நித்திரை மிரிக்கி அதே நேரத்தில விழிப்பு மிரிக்கி இல்லையா? விழிப்பு எடுத்துட்டாருன்னா நித்திரை நீ செஞ்சிடும், நீங்கிடும்.
சரி, அப்ப நித்திரை இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தா அவர் உள்ளத்துல என்ன இருக்கா? முத்திரை இருக்கா. யாரு போட்ட அந்த முத்திரை? அவரை போட்டு நாங்க அவர்களுக்கு எங்களுக்கு இடையில என்ன செய்வோம்? மறுமையில திரை போடப்படும். திரை போட முத்திரை என்று போட்டிருக்கியா? போட்டா அவர் மறுமையிலையும் விழிப்போட ஒழும்புவாரா, நித்திரைந்து ஒழும்புவாரா? நித்திரையில நித்திரையில. அதான் நித்திரையிலிருந்து என்ன ஒழிப்பினது யாருன்னா அங்கேயும் ஒழும்புற. அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சின்னொரு ஞாபகம், சின்னொரு நினைவு இன்னைக்கு வருது அவருக்கு. இல்லை வந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? இப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன இங்க யாரு என்ன கூட்டிட்டு வந்து இந்த போகணும். அப்ப இன்னைக்கு இப்ப வளமையா நித்திர சொல்ற நிலையில விழிப்பண்டு சொல்லி வந்து அந்த விழிப்புல ஒரு உலகம் கொண்டு வந்து அந்த உலகத்தை காண்போனா இருந்தும் அதுல காண்ற ஒரு பொருளா நின்றும் ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கமெண்டா நாம உறங்கல்ல. இன்னும் உறக்கம் எங்க உறக்கம் இருந்தே? எங்க நித்திரை இருந்தே? நித்திரையே இல்லை. இன்னைக்கு தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமாயிருக்காம், தூயோன் துணை இருக்காமட்டா நாம தூக்கம் போயிட்டு தூங்கிட்டு தான் கிளம்பிருக்க மாட்டா. என்ன செய்யற? இப்ப நான் ஐனிக்கு விழிப்பு எடுத்தான் இன்னா இருக்கிற கனவண்டு காணுவோம். இந்த கனவுல நான் என்று சொல்லி உணர்ந்து நான் விழிப்போட இருக்கேன் என்று சொல்லி என்ன செய்வேன்? விழிப்பு எடுக்கும். அந்த விழிப்போட இருப்பேன், நான் விழிப்பாவே இருப்பேன். என்ன இப்ப நான் அந்த விழிப்பா இருக்கிற அந்த நிலையோட சம்பந்தப்பட்டா இந்த கட்டுண்டு ஒரு கட்டிலே இருக்கேன், என் விழிப்பு இல்லாத நிலை இருக்கா? இல்ல. அப்ப அப்படி அந்த விழிப்போட அந்த விழிப்பு நிலை நாம் தான் என்று சொல்லி உணர்வோட இருக்கிறவன் யார்? இப்ப ஏகத்தில் அமைந்து கொண்ட ஏகத்தில ஏகமா இருக்கிற ஏக. இல்லையா? அப்ப அவன் பெயினி உணர்ந்துகிட்டு இருப்பான், நுட்பத்துல நிற்பான். அப்ப அவன் ஒருத்தன் இருக்கான் எந்நேரம் நினைவு இருக்கும்பா. அவனை பார்த்தா தானே நம்புவீங்க. இருப்பவன் நானு உணர்வு வரலையா? அதங்கு இறை உணர்வு. உணர்வைத்தான் பிடிக்கலாம், ஒருபோதும் காண முடியாது. உணர்ற இடத்துல வந்து இங்க நின்ற உடனே என்ன செய்யுது? உணரப்பட்டிருக்கிறதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு நுட்பம் மட்டும்தான் இன்னைக்கு தெரியுது. மற்றதெல்லாம் எப்படி தெரியும்? ஏகமா விபரமா தெரியும். அதுக்கு மறைஞ்சா இருக்கி. அப்ப நான் விபரத்தை உணர்ந்து உணர்ந்து என்ன செய்யுது? என்ன அப்ப ஐம்புலன் அறிவில் அமைந்த இவ்வகிலம் எய்னிக்கு அமைஞ்சிருக்க அந்த அகிலம் ஐம்புலன் சேர்ந்து அறிவணிக்க இல்லையா? அறிவணிக்கிற ஐனிக்கு அமைஞ்சிருக்கு. அறிவு ஐனிக்கு நிற்கிறது.
அப்ப இந்த அதுல என்ன அமைஞ்சி அகிலம். அகிலம். எப்படி அமைஞ்சிருக்கின்றது தெரியாம இருக்கிற காரணம் என்ன? இன்னும் அவனோட கனெக்ட் ஆகல, போயிட்டு நீ உலகமா இருக்காண்டு உங்களுக்கு உணர்த்தி தரணும் யாரு? அவன்தான். அப்ப ஆதியிட நாமம் அகிலமா இனிக்கு ஒரு நாமத்தில நிற்கண்டு அவன் உணர்த்தி தராம எப்படி புரிப்படும்? அப்ப ஈனைக்கு உணரப்படுற பொருள் அனுபவம், அனுபூதி, உணரப்பட்டிருக்கிற பொருள் அனுபவம். அந்த உணரப்பட்டிருக்கிற பொருள் தன்னை உணர்ற நிலைதான் அனுபவம். இந்த அனுபவத்தை இந்த மொழியில சொல்றீங்க, விளங்குதா? ஏனென்றா இதை சொல்ல மொழி இல்லை. ஏனென்றா இங்க அனுபவம் பண்ணி நான் உணர்றது அனுபூதி என்கிற நிலையில என்ன நான் உணர்ற மொழி. சரி, இந்த சகி முழிக்கிற மொழிய பார்த்த உடனே இதுக்கு மேல போக விருப்பம் இல்லை. அப்ப இதை கேட்டு நல்லா என்ன செய்யணும்? தெளிவாயிட்டு தான் நீ அடுத்த விஷயத்தை எடுக்கும். இதுக்கு மேல கூட்டிட்டு போற சரி, சரியா? அப்ப இதோட நிப்பாட்டுவோமே. நீங்க பேசிட்டீங்க, நான் போறேன். வேற என்ன கேள்வி இருக்கா? இல்ல. வேற யாரும் மூடிட்டு இருக்கிறார்கள் திறந்து விட்டு வந்து நம்ம கேள்வியை வச்சிருக்காளா? இல்லையே. இல்ல சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.